ஸோ லைவ் ஆகிடுச்சாப்பா, ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம சேனலில் ஆஸ்பரன்ஸ்க்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத பற்றியான ஒரு இன்ட்ரோ தான். ஓகேப்பா. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா, மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்இபிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்து வச்சுருக்கேன், அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ நம்ம பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நிறைய கிளாஸஸ் அண்ட் நிறைய டிஸ்கஷன்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு சீக்வன்ஸ் மேனராக தான் இருக்கும்ப்பா. ஸோ ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்தேன்னா அந்த கிளாஸஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் நான் அன்றைக்கே டீச் பண்ணிவிடுவேன். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸஸோட ஒரு அல்டிமேட் பேட்டர்ன். ஸோ டெய்லி கிளாஸஸ் இருக்கும், அட் த சேம் டைம் டெய்லி கொஷின் பேப்பர் சால்விங்கும் இருக்கும். ஓகே. அடுத்ததான் உங்களோட பர்சனல் டவுட்ஸு, உங்களோட எக்ஸாம் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் வருது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி தயாராகலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கப்பா. ஸோ ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னா ஸோ அட்மிஷன் போடுறப்போ மட்டும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடாது, ஃபர்தராக அதுக்கான ரெஸ்பான்ஸும் இருக்கணும். ஓகேயா. ஸோ அது இருக்கான்றதை நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமான கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். அந்த வகையில் நம்ம இன்ஸ்டியூட் உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பரன்ஸு, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் அவங்களையும் ஜஸ்ட் கேளுங்க. ஸோ தே வில் நோனா எக்ஸாமில் வந்து படிக்கிற ஆஸ்பரன்ஸ்க்கு கொஞ்சம் அதை பற்றியான ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி கேட்டுட்டும் நீங்கள் கிளாஸஸை செக் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம கிளாஸஸ் டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸஸ் பர்டிகுலராக ஸோ நிறைய டிஸ்கஷன்ஸோடு நம்ம கொடுக்குறோம். ஓகேயா. ஸோ வெறும் கிளாஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கொஷின் சால்விங் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம்ப்பா. ஓகே. ஸோ நம்ம கிளாஸஸோட பேட்டர்ன் அண்ட் கோர்சஸோட ஃபீச்சர்ஸை செக் அவுட் பண்ணிடலாம். ஓகே. நம்ம கிளாஸஸ் டெய்லி லைவ் கிளாஸஸ்ப்பா. ஓகே. ஸோ ஒரு நாள் உங்களால் இந்த டைமுக்கு பர்டிகுலராக பார்க்க முடியல அப்படின்னா ஸோ அந்த கிளாஸஸ் என்னவா மாறிடும்னா ரெக்கார்டடாக மாறிடும். ஸோ லேட்டராக உங்களோட ஃப்ரீ டைமில் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்ப்பா. ஓகே. அண்ட் ஷெடியூலில் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணிடுவோம். அந்த பர்டிகுலர் ஷெடியூலில் தான் கிளாஸஸ் போகும். அண்ட் கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 years வரைக்கும் இருக்கும்ப்பா. அண்ட் டெய்லி கிளாஸஸ் இருக்கும், டெய்லி டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அது எல்லாத்துக்குமான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும்ப்பா. அண்ட் டெஸ்ட் சீரீஸ் வித் டிஸ்கஷன்ஸோடு உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் 1-to-1 கைடன்ஸ் செஷன்ஸ் நமக்கு இருக்கும். அண்ட் டெலகிராம் குரூப்ஸ் வந்து ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. உங்களோட டவுட்ஸை இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் த மேஜர் அட்வான்டேஜ். ஓகே. ஸோ நம்ம வந்து ஸோ டெய்லி டிஸ்கஷன்ஸ் தான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். டெய்லி ஒரே ஒரு 10 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அதோட எஃபெக்ட்ன்றது ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபைனல் எக்ஸாமில் தான் அது நமக்கு தெரியும். அந்த ஃபைனல் எக்ஸாமில் அந்த ப்ராக்டிஸ் டெய்லி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம்ப்பா. ஸோ இது மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணுவோம்ப்பா. ஓகே. இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குல்லப்பா. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் என்ன வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நான் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறேன். எப்போவுமே கொஷின் சால்விங்கில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். பட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது ஜஸ்ட் ஒரு ஐடியா இல்லைன்னாலும் இருக்கிற டேட்டாஸை ஃபஸ்ட் எழுதுங்க. ஓகே. ஸோ பெருசாக எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னா அதை பார்த்துட்டே இருந்தால் எப்போவுமே ஐடியா வராதுப்பா. ஸோ இந்த கொஷின்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட் எழுதுங்க. ஸோ எழுதுனீங்கனாலே யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க, 8 போல் நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது 8 தான். ஓகே. 8 போல் வவுண்டு ரோட்டார். ஓகே. இது என்ன ரோட்டாரு, வவுண்டு ரோட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ வவுண்ட் ரோட்டார்னா என்ன மெஷினு, ஸ்லிப் ரிங் வைண்டிங் இருக்கும். கரெக்டாக. ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். So, 8-pole slip ring induction motor is operating at a 60 Hz supply frequency. So, frequency என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 Hz. Okay, operating at a 60 Hz supply frequency and driven at a speed of 1800 RPM by a prime mover. அப்போ ஆல்ரெடி ஒரு synchronous machine என்கிட்ட இருக்கு. Okay, this is what the synchronous machine. Okay. ஸோ இதை வந்து ப்ரைம் மூவரோட கப்பல் பண்ணி வச்சுருக்கோம். திஸ் இஸ் ப்ரைம் மூவர். இது சிங்க்ரனஸ்
sorry, induction machine, slip ring induction machine. So prime mover oda speed kuduthirukanga. Prime mover oda speed is 1800 rpm. So therefore npm, prime mover oda speed 1800 rpm. So அடுத்தம்மா என்ன பண்ணிருக்காங்க பாருங்கப்பா. So 1800 rpm ல prime mover rotate பண்றாங்க. So in opposite to the direction of revolving magnetic field theory, RMF. So என்னோட RMF, stator oda RMF oda direction க்கு opposite ல இருக்கு. So this is opposite to the direction of RMF. Okay, stator oda RMF க்கு opposite direction ல rotate ஆகுது. So இப்போ என்ன கேக்குறாங்க? The frequency of rotor current. So rotor current oda frequency என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. So நேத்து கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்தோமாப்பா. So இதோட ஸ்பீட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? The relative speed into p by 120. So இதுதானே என்னோட ஃபார்முலா. So actually இது ஒரு frequency changer அப்படின்ற டாபிக்ல நான் நடத்திருப்பேன். This is a frequency changer. So frequency changer யாரை யூஸ் பண்றோம்னா wound rotor induction machine தான் யூஸ் பண்றோம். squirrel cage பொறுத்த வரைக்கும் frequency changer நான் அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்ப therefore ஒரு wound rotor induction machine நம்ம frequency changer யூஸ் பண்றோம். அப்ப அதுக்கான so என்னோட rotor frequency தான் கண்டுபிடிக்கிறோம். The rotor frequency it depends on the relative speed into p by 120. And relative speed பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எழுதி இருந்தோம்ப்பா? So ns plus or minus npm. கரெக்ட்டா? ns plus or minus npm. stator ஓட speed plus or minus prime mover ஓட speed அப்படி நம்ம எழுதி இருந்தோமா? So ns plus or minus npm sir. So எப்ப எனக்கு plus வரும், எப்ப எனக்கு minus வரும்பா? நம்ம கிளாஸ்ல கொடுத்திருக்கோம் நோட்ஸ்லயே. So into p by 120. Sir minus is for the same direction. Plus is for opposite direction. Okay, minus is for the same direction, plus is for the opposite direction. பாசிட்டிவ்ன்றது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்க்கும், நெகட்டிவ்ன்றது சேம் டைரக்ஷன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம்ப்பா. ஸோ கிளியரா? அப்போ அடுத்ததா என்எஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா பாருங்களேன். ஸோ சிங்க்ரனஸ் ஸ்பீட் ஆஃப் த மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்படி கொடுக்கலன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பிரைம் மூவரோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்களா? ஸோ தே கிவ் பிரைம் மூவரோட ஸ்பீட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்க்ரனஸ் ஸ்பீடை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சிங்க்ரனஸ் ஸ்பீட் இஸ் 120f divided by p. So 120 into frequency என்னப்பா? 60 divided by number of poles எத்தனைன்னு சொல்லியிருக்கேன். It is a 8 pole. அப்போ அடிச்சா என்னப்பா வரும்? So this is 15. So 15 8 120 கரெக்டா? 15 into 60. அடுத்ததா ஸோ இது என்னப்பா? 15 into 60 என்னப்பா? 15 2 30. ஸோ இப்போ 30 into 900 கரெக்டா? 900 rpm. ஓகே, ஸோ இப்போ என்னோட சிங்க்ரனஸ் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 900 rpm. புரியுதாப்பா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு புரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால ns plus npm. எஸ் கரெக்ட் சுஜி. ns plus npm into p by 120. ஸோ nsன்றது 900 plus ஒரு 1800 into p by 120. ஸோ இப்போ 2700 divided by 120 into number of poles is 8. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஃப்ரீக்வன்சி என்ன சார் வரும்? இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 போயிடும். இங்கே this become 2 and this become 3 அடிச்சிங்கன்னா this is 90 into 2. கரெக்டாக? 90 into 2 that is 180 Hz. That's all. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி என்ன வருது? 180 Hz. ஆன்சர் இருக்கா? ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் 180 Hz. This what the answer. புரியுதா? இதுதான் ஃப்ரீக்வன்சி சேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக அங்கே எனக்கு சப்ளையே என்ன 60 Hz ஃப்ரீக்வன்சி தான்.
பட் ஆனா ரோட்டாரோட frequency மட்டும் எப்படி 180 மாறுது? டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணதுனால என்னோட ரோட்டாரோட frequency it become 180 hertz. So up to this clear தானப்பா? அப்ப ஆன்சர் இஸ் B தான். ஸோ ஈஸியான கொஸ்டின் தானே. அடுத்ததா நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் இந்த ரோட்டாரில் பொறுத்த வரைக்கும் லாசஸ் ஸ்லிப்பு இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் டெஃபினட்டாக கேட்பாங்கப்பா. ஸோ இந்த கிவன் கொஷின் ட்ரை பண்ணுங்களேன். a 6 pole 50 hertz 3-phase induction motor. ஸோ கிவன் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது தட் இஸ் 6. ஓகே, 6 pole 50 hertz. ஸோ என்ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட்டாரோட ஸ்பீடு வந்து 950 RPM அண்ட் ரோட்டாரோட காப்பர் லாஸ் கொடுத்துருக்காங்க. ரோட்டார் காப்பர் லாஸ் ஓகேயா. ஸோ ரோட்டாரோட காப்பர் லாஸ்ன்றது தட் இஸ் 5 கிலோவாட். இஃப் ரோட்டார் இன்புட் இஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோட்டார் காப்பர் லாஸ் கொடுத்துட்டாங்கப்பா, ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா என்ன கேட்குறாங்க நமக்கு? ரோட்டாரோட இன்புட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோட்டார் காப்பர் லாஸ் இஸ் 5 கிலோவாட். 5 கிலோவாட். ஸோ இப்போ என்ன வேணும் நமக்கு? வாட் வி நீட் ரோட்டார் இன்புட். ஓகேயா. ஸோ ரோட்டாரோட இன்புட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சார் நமக்கு என்ன தெரியும்? ஸோ ரோட்டாரோட இன்புட்டு, ரோட்டாரோட லாஸ், ரோட்டாரோட அவுட்புட்டுக்கான எக்ஸ்பிரஷன் தெரியுமா? ஸோ ரோட்டார் இன்புட் கரெக்டா, ரோட்டார் இன்புட்டு, ரோட்டாரோட லாஸ். ஸோ கரெக்டா, ரோட்டாரோட இன்புட் 1 எடுத்துக்குவோம். ஸோ ரோட்டாரோட லாஸை எஸ்ன்னு எடுத்துக்குவோம். கரெக்ட் தானே? ஸோ ரோட்டாரோட இன்புட் 1ன்னு எடுத்துக்குவோம், ரோட்டாரோட லாஸை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ ஃபைனலாக ரோட்டாரோட அவுட்புட் ஓகேயா. ரோட்டார் இன்புட் இஸ் 1, ரோட்டார் லாஸ் இஸ் வாட்? எஸ், அண்ட் ரோட்டார் அவுட்புட் வந்து 1 மைனஸ் எஸ். ஸோ இங்கே கிவன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரோட்டார் லாஸஸை கொடுத்துருக்காங்க, ரோட்டாரோட இன்புட்டை கேட்குறாங்க. ஓகே, ரோட்டாரோட லாஸஸை கொடுத்துருக்காங்க, ரோட்டாரோட இன்புட்டை கேட்குறாங்க. ரோட்டார் லாஸ்ன்றது என்னப்பா? தட் இஸ் 5 கிலோவாட். ஓகே, ஸோ ரோட்டார் லாஸ்ன்றது தட் இஸ் வாட்? 5 கிலோவாட். ஓகே, ரோட்டாரோட லாஸ்ன்றது 5 கிலோவாட். ஸோ அப்போ இது என்ன அப்படின்றது தான் என்னோட கிவன் கொஸ்டின். ரோட்டார் இன்புட் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம், ரோட்டாரோட லாஸை ஸ்லிப் டைம்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது என்னப்பா? திஸ் இஸ் எஸ்ன்னா ஸ்லிப்பு. ஓகேயா. ஸோ ரோட்டாரோட லாஸ்ன்றது தட் இஸ் ஸ்லிப்பு அண்ட் ரோட்டாரோட அவுட்புட்ன்றது தட் இஸ் 1 மைனஸ் எஸ். அப்போ ஸ்லிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஸ்லிப்பு தான் என்னோட 5 கிலோவாட்டு. அப்போ 1ஓட வேல்யூ என்னன்னு என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஒரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சம் தான். அப்போ இந்த மாதிரி சம்ஸ் எப்படி நம்ம எழுதலாம்? ஸோ ஸ்லிப் இஸ் ஈக்குவலன் டு 5. அப்போ 1 இஸ் ஈக்குவலன் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும்னா 5 இன்ட்டு 1 டிவைட் பை ஸ்லிப்பால் டிவைட் பண்ணலாமா? கரெக்டா. ஸோ எனக்கு ஸ்லிப்புன்றது 5ன்னு தெரியும்ப்பா, 5 கிலோ வாட்டுன்னு தெரியும். ஓகேயா. அப்போ 1ன்றது தான் எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ அப்போ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் அந்த சைடு போயிடும். 5 இன்ட்டு 1 தட் இஸ் 5. ஸ்லிப்பால் டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த கிவன் கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணணும்னா ஸ்லிப் என்னன்றதை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ கரெக்டாக அப்போ 5 டிவைட் பை ஸ்லிப்பால் நீங்கள் டிவைட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, 5 டிவைட் பை ஸ்லிப்பால் நீங்கள் டிவைட் பண்ணணும் சார். ஸ்லிப்புன்றது என்ன நமக்கு தெரியும்? ஸ்லிப் இஸ் ns minus nr divided by ns. இந்த given frequency என்ன? 50 Hz. நம்பர் ஆஃப் போல்ஸ் என்ன? 6. அப்போ டைரக்டாவே எழுதலாமா? போன கொஸ்டின்ல தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 6 போல் இருந்துச்சு. ஸோ 6 போல் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி 60 Hz இருந்தா அதோட சிங்க்ரனஸ் ஸ்பீடு என்னவா இருக்கும்? அப்படியே இல்லைன்னா நீங்கள் கண்டுபிட பிடிச்சிக்கலாம். இதில் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. 120 into frequency 50, number of poles is 6 அடிச்சிங்கன்னா that is 2. அப்போ synchronous speed ns வந்து 1000 rpm. ஸோ ரோட்டாரோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க nr 950 rpm.
ஸோ இப்போ என்னப்பா 1000 minus 950 divided by 1000. அப்போ ஸ்லிப் எவ்வளோப்பா வரும்? That is 0.05. That's it. அப்போ 5 divided by 0.05. 5 divided by 0.05 னா this is 100. 5 by 100. அப்போ அடிச்சா என்ன சார் வந்திருக்கும்? Yes, what we get 100. இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிடும். இந்த 100 என்றது மேலே போயிடும். அப்போ therefore ரோட்டாரோட இன்புட், that is the rotor input, x என்றது தான் ரோட்டாரோட இன்புட். இது எனக்கு தெரியாது, that is taken as x. அப்போ ரோட்டார் இன்புட், ஓகேயா? அப்போ ரோட்டாரோட இன்புட் என்னன்னா that is 500. கரெக்டா? எஸ் கரெக்ட் சுஜி. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 100. அப்போ ரோட்டாருக்கு கொடுத்த இன்புட்ன்றது 100 கிலோவாட்டு. அதில் ஸ்லிப்பு வந்து 5% இருந்ததுனால அந்த 5% 100ல் 5% லாஸாக வெளியே போயிடுது. அப்போ ரோட்டாரோட அவுட்புட்டாக எனக்கு 95% இருந்திருக்கும், அதாவது 95 கிலோவாட்டு இருந்திருக்கும். ஸோ புரியுது தானே? 100 கிலோவாட்டை நான் ரோட்டாருக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ அடுத்ததான் ரோட்டாரில் ஒரு லாஸ் ஆகுது, ரோட்டார் காப்பர் லாஸ். அது எவ்வளவா இருக்கும்னா ஸ்லிப் டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்லிப்பு வந்து 5%ன்றனால அந்த லாஸஸ் 5% வெளியே போயிடுது. ஸோ அடுத்ததான் ரிமைனிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 95%. அந்த 95% தான் ரோட்டாரோட அவுட்புட்டாகவே கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்ததா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரோட்டார் குவான்டிட்டி இன் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் squirrel cage induction motor does not depends on its slip. ஸோ என்னோட எந்த பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரில் வேரி ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரோட்டார் குவான்டிட்டி இன் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இட்ஸ் ஸ்லிப். ஸோ ஒரு ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரில் எந்த பேராமீட்டர் ஸ்லிப்பை பொறுத்து வேரி ஆகாது? டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இட்ஸ் ஸ்லிப். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரோட்டார் குவான்டிட்டி in a squirrel gauge induction motor does not depends on the slip. நம்ம இந்த கிளாஸ்ல நேத்து steady state behavior அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். steady state behavior. ஓகேயா? steady state behavior அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்த்தோமா? ஸோ அதுல என்னப்பா பார்த்தோம்? நம்ம steady state behaviorல நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ரியாக்டன்ஸ் x2 நம்ம எப்படி எழுதியிருப்போம்? ஸ்லிப் டைம்ஸ் ஆஃப் x2 நாட்னு எழுதுறோமா? ஸோ இப்படி தானே எழுதியிருந்தோம். ரியாக்டன்ஸ் அட் ஸ்டாண்ட் ஸ்டில், அதாவது ரியாக்டன்ஸ் அட் ரன்னிங் கண்டிஷன். இது ரியாக்டன்ஸ் ஆஃப் ரன்னிங் கண்டிஷன். ஓகேயா? ஸோ என்னோட ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கிற ரியாக்டன்ஸ் x2 நம்ம s into x2 எழுதியிருப்போம். ஸோ அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி எழுதியிருப்போம்? s into f2 எழுதியிருப்போம். ஸோ f2 நாட்னு எழுதியிருப்போம். ஸோ அடுத்ததா EMF E2 நம்ம எப்படி எழுதியிருப்போம்? s into E2 நாட்னு எழுதியிருப்போம். கிளியரா? ஸோ அதாவது ரியாக்டன்ஸ், EMF, ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஸ்லிப்பை பொறுத்து மாறும்பா. ஓகேயா? ரியாக்டன்ஸ், ஃப்ரீக்வன்சி, EMF இது எல்லாமே நான் ஒரு டேபிள் நான் போன கிளாஸ்ல போட்டிருப்பேன். அந்த ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேயா? போன கிளாஸ்ல நீங்க செக் அவுட் பண்ணீங்கன்னா இருக்கும்பா. ஓகேயா? ஸோ போன கிளாஸ்ல நீங்க செக் அவுட் பண்ணீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த சைட்ல ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், இம்பிடன்ஸ் அண்ட் EMF எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ஸ் எழுதியிருப்போம். அடுத்ததா ரோட்டாரோட இம்பிடன்ஸ், ஸோ EMF, ஸோ கரண்ட்டு, ஈக்குவலன்ட் சர்க்கியூட், இந்த திங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்து ஃபைனலாக கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல இதை எழுதியிருப்பேன், போய் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் x2 s into x2 நாட்னு தான் எழுதணும். ஏன்னா ரியாக்டன்ஸ்ன்றது ரன்னிங் கண்டிஷனில் மாறும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரோட்டார்ன்றதும் ரன்னிங் கண்டிஷனில் மாறும். ஸோ அடுத்ததாக EMFும் ரன்னிங் கண்டிஷன்ஸில் மாறும். ரியாக்டன்ஸு, ஃப்ரீக்வன்சி எல்லாமே மாறும் எக்ஸப்ட் த ஸ்பீடு. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல என்னோட ஸ்பீடுக்கு மட்டும்தான் ரியாக்டன்ஸை பொறுத்து கிடையாதுப்பா. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல
which of the following rotor quantity in a squirrel cage induction motor does not depends on slip. So ஸ்லிப்பையும் நீங்க ஸ்பீடையும் ரோட்டாரோட பேராமீட்டர்ஸ்ல சொல்ல முடியாது. ஓகே, நீங்க கன்ஃபியூஸ் கூட ஆகலாம். ஸோ என்ன கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னா, காமனா சரி நம்ம வந்து ஸ்லிப் எப்படி எழுதுவோம், ns மைனஸ் என்ஆர் டிவைட் பை என்எஸ். ஸோ அப்போ இந்த ஸ்பீடை வந்து டிபெண்ட் பண்ணி ஸ்லிப் இருக்கும் அப்படின்றத என்னன்னா நீங்க ராங்கா ஆன்சர் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு ரன்னிங் கண்டிஷன்ஸ்ல நீங்க எடுக்கிறப்போ ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க கன்சிடர் பண்ணி இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணக்கூடாது. ஓகேயா, இந்த கிவன் கொஸ்டின்ல என்னோட குவான்டிட்டி ரோட்டாரோட குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, அந்த ரோட்டார் குவான்டிட்டிஸ் வந்து ரியாக்டன்ஸ் மாறும். ஸோ இது மாறுறப்ப மாறும். ஸோ ஸ்லிப்ன்றது ஜஸ்ட் அது ஒரு வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஸ்பீடில் ஸ்லிப் என்னவா இருக்கும் அப்படின்றத தான் கண்டுபிடிக்கிறோமே தவிர, ஸோ இந்த ரியாக்டன்ஸ்ன்றது மாறக்கூடிய ஒன்று, இஎம்எஃப்ன்றது மாறக்கூடிய ஒன்று, ஃப்ரீக்வன்சின்றது மாறக்கூடிய ஒன்று. நம்ம அங்கே பார்த்துருப்போம்ல, ஸ்டேட்டாருக்கு ஒரு எனர்ஜி கொடுப்போம், ஸ்டேட்டார்லேருந்து எனர்ஜி ரோட்டாருக்கு வரும். ஸோ ரோட்டார் 0 ஸ்பீடில் இருக்கிறப்போ அதோட சப்ளை ஃப்ரீக்வன்சியே வரும். ஸோ ரோட்டாரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஃப்ரீக்வன்சி பாதியாக குறையும். ரோட்டாரோட ஃப்ரீக்வன்சி ஸ்பீடு இன்னும் அதிகமாக அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் அதோட இஎம்எஃப்பும் அதோட ரியாக்டன்ஸும் கூட. ஓகேயா, ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஸ்பீடுன்ற பாயிண்ட்டை வச்சு இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அடுத்ததா, எஃபிஷியன்சி ஆஃப் அ 3-phase இண்டக்ஷன் மோட்டார் இஸ் அப்ராக்சிமேட்லி ப்ரொபோர்ஷனல் டு. இப்போ தான் நம்ம இதை எழுதணும். ஸோ ரோட்டாரோட இன்புட்ன்றது தட் பிகம் 1, ரோட்டாரோட லாஸ்ன்றது எஸ், ரோட்டாரோட அவுட்புட்ன்றது 1 - எஸ். அப்போ தேர்ஃபோர் இந்த கிவன் கொஸ்டின்ல எஃபிஷியன்சி நம்ம எப்படி சொல்ல முடியும், ரோட்டாரோட அவுட்புட் டிவைட் பை ரோட்டாரோட இன்புட் நீங்க சொன்னீங்கன்னா இது எஃபிஷியன்சி ஆஃப் ரோட்டாரை சொல்லுது. ஓகே, இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துலையும் எனக்கு எஃபிஷியன்சி ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் ரோட்டார் இன்புட், ரோட்டாரோட லாஸ், ரோட்டாரோட அவுட்புட். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், 1 லாஸ் வந்து எஸ், அவுட்புட் வந்து 1 - எஸ்ஸா இருக்கும். ஸோ இப்போ எஃபிஷியன்சின்னா என்னப்பா சொல்லுவோம், நம்ம காமனா எஃபிஷியன்சின்னா என்ன சொல்லுவோம், அவுட்புட் பை இன்புட் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அவுட்புட் யாருப்பா, 1 - எஸ் தானே, இன்புட் யாருப்பா, திஸ் இஸ் 1 தானே. அப்போ எஃபிஷியன்சி இங்க எதோட எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட்டாரோட எஃபிஷியன்சி தான். ஓகே, இந்த இடத்துல எஃபிஷியன்சின்னு அவங்க ரேண்டமா நார்மலா கொடுத்துருக்காங்க. பட் அந்த இடத்துல இன்னும் ப்ராப்பரா கொடுக்கணும்னா ரோட்டாரோட எஃபிஷியன்சி. ஓகே, திஸ் இஸ் ரோட்டார் எஃபிஷியன்சி. நம்ம எப்படி எழுதலாம், 1 - எஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, அப்போ ரோட்டார் எஃபிஷியன்சி இட் இஸ் டினோட்டட் as 1 - எஸ். கிளியராப்பா? இது ரோட்டாரோட எஃபிஷியன்சின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒருவேளை எஃபிஷியன்சி ஆஃப் மோட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இந்த ரெண்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ரோட்டார் இது வந்து வெறும் ரோட்டாருக்கான எஃபிஷியன்சி மட்டும்தான். ஓகேயா, ஸோ மோட்டாரோட எஃபிஷியன்சி அப்ராக்சிமேட்லி. ஸோ இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னாலும் நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது என்னன்னா 1 - எஸ் அவுட்புட். ஸோ அடுத்ததா ஸ்டேட்டா இருக்கு, இங்க மோட்டார்னு சொல்லிட்டேன்ல, இதுல வந்து வெறும் ரோட்டாரை பத்தி மட்டும் தான் பேசுவோம். ரோட்டாருக்கு எவ்வளவு வந்துச்சு, ரோட்டார்ல எவ்வளவு லாஸா போச்சு, ரோட்டார்ல அவுட்புட் எவ்வளவு வந்துச்சு, இது வந்து பர்டிகுலரா அந்த ரோட்டாரோட எஃபிஷியன்சி மட்டும் தான். இந்த இடத்துல நம்ம எழுதுறது the whole efficiency of the motor. மோட்டார்னா என்ன, ரோட்டாரோட எஃபிஷியன்சியும் and as well as the ஸ்டேட்டாரோட எஃபிஷியன்சியும். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, 1 - எஸ் நியூமரேட்டர்ல எழுதுறீங்களா, இங்க டினாமினேட்டர்ல 1 + எஸ் எழுதணும். ஏன்னா இங்க நம்ம ஸ்டேட்டாரோட எஃபிஷியன்சியும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால அதை ஸ்லிப்பை ஆட் பண்றீங்க. அதோட எஃபிஷியன்சி ஸ்டேட்டாரோட எஃபிஷியன்சின்றது ஆல்மோஸ்ட் என்னோட ரோட்டாரோட லாஸுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அதனால நான் 1 + எஸ் எழுதுறேன். ஓகே, திஸ் இஸ் த ஸ்டேட்டார் இன்புட். ஸோ இது ஸ்டேட்டாரோட லாஸ், சாரி ரோட்டாரோட லாஸ். ஸோ ரோட்டாரோட அவுட்புட், லாஸே கிடையாது, திஸ் இஸ் அவுட்புட். ஓகே, இதுதான் எஃபிஷியன்சி ஆஃப் மோட்டார். இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ இந்த இடத்துல எஃபிஷியன்சி ஆஃப் மோட்டார்னா இதுதான் ஹோல் மோட்டாரோடது, 1 - எஸ் டிவைட் பை 1 + எஸ்.
ஸோ ரோட்டாருக்கான எஃபிஷியன்சின்னா மட்டும்தான் இது. பட் இந்த இடத்துல அவங்க இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, 1 - s / 1 + s கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல அவங்க எஃபிஷியன்சின்னு சொல்றது என்னன்னா வெறும் ரோட்டாருக்கான எஃபிஷியன்சிஸ் மட்டும் தான் சொல்றாங்கப்பா. ஓகே, வெறும் ரோட்டாருக்கான எஃபிஷியன்சின்றது 1 - s தான். கிளியரா? அப்போ இந்த கிவன் கொஸ்டின்ல உங்களுக்கு ஆப்ஷனை பார்த்தாலே எதுவுமே கிடையாது, எதுவும் மேட்ச் ஆகல. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான். புரியுது தானேப்பா? இந்த கிவன் கொஸ்டின்ல ஆக்சுவலாக அவங்க என்ன கொடுத்துருக்கணும், எஃபிஷியன்சி ஆஃப் ரோட்டார் அப்படின்னு சொல்லணும். பட் ரோட்டாரை பற்றி கொடுக்கல. ஸோ மோட்டார்னா இதுதான் எஃபிஷியன்சி. பட் ஃபார்முலாவில் நமக்கு ஆப்ஷன்ஸில் அது மேட்ச் ஆகலை இல்லைப்பா, அதனால இதை தான் நம்ம போடணும். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் மோட்டார்னா தட் இஸ் 1 - s / 1 + s தான். ஓகே, ஏன் 1 - s / 1 + s? எஃபிஷியன்சி ஆஃப் மோட்டார்னா என்ன? ஸ்டேட்டாருக்கு கொடுத்த இன்புட்டு வெளியே வந்த ரோட்டாரோட அவுட்புட். ரோட்டாரோட அவுட்புட் எனக்கு தெரியும், திஸ் இஸ் 1 - s. அப்போ ஸ்டேட்டாரோட இன்புட் என்னன்னு தெரியல எனக்கு. 1ன்றது ரோட்டாரோட இன்புட், கரெக்டா? ரோட்டாருக்கு கொடுத்த இன்புட். ரோட்டாரோட இன்புட் பிளஸ் ஸ்டேட்டார் லாஸ் ஆட் பண்ணீங்கன்னா தானே ஸ்டேட்டார் இன்புட். ஸ்டேட்டார் இன்புட்னா என்ன? ஸோ ரோட்டார் இன்புட் பிளஸ் ஸ்டேட்டார் லாஸ். ஓகே, நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டேட்டார் லாஸும் ரோட்டார் லாஸும் சேமா அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு வேல்யூவே எனக்கு கொடுக்கல, இங்க கொடுக்கறதும் பாருங்க அப்ராக்சிமேட்லி தான் கேட்கறாங்க உங்களுக்கு, கரெக்டா? ஸோ ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு அப்ராக்சிமேட்லின்னு கேட்கறாங்க. அப்போ ரோட்டாரோட லாஸஸும் ஸ்டேட்டாரோட லாஸஸும் சேம்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், ரோட்டாரோட இன்புட் தட் இஸ் 1, ஸ்டேட்டாரோட லாஸஸ் s. அப்பதான் நான் என்ன எழுதுறேன், 1 + s அப்படின்னு சொல்றேன். இதுதான் எஃபிஷியன்சி ஆஃப் மோட்டார், 1 - s / 1 + s. மோட்டாருக்குன்னா இதுதான், ரோட்டார்னா அது. ஓகே, இந்த கிவன் கொஸ்டின்ல அவங்க ரோட்டார் தான் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம அதை தான் எழுதி ஆகணும், ரைட்? ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்க, இஃப் த ரோட்டார் இன்புட் ஆஃப் அ ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மெஷின் ஆஃப் த ஸ்லிப் ஆஃப் 10%. ஸோ ஸ்லிப் வந்து 10% இருக்கிறப்போ ரோட்டாரோட என்னப்பா, இஃப் த ரோட்டார் இன்புட் ஆஃப் அ ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மெஷின் ரன்னிங் வித் அ ஸ்லிப் ஆஃப் 10% இஸ் 100 kW. அப்போ ரோட்டாரோட இன்புட் 100 kW. ஓகே, ரோட்டாரோட இன்புட்ன்றது 100 kW, ஸ்லிப்ன்றது 10%. ஸோ என்ன கேட்குறாங்க, த கிராஸ் பவர் டெலிவர்டு ஆர் மெக்கானிக்கல் பவர் டெலிவர்டு எல்லாமே ஒன்று தான். ஸோ இது என்ன நமக்கு தெரியும், ஸோ இது 1, இது s, அவுட்புட் வந்து 1 - s. ஸோ ஸ்லிப் வந்து 10%னா ஸோ அவுட்புட் என்னவா இருக்கும், 90%, கரெக்டா? இப்போ பாருங்க, ஸ்லிப் வந்து 10%. ஓகே, அப்போ 1 - 10% நீங்கள் போட்டிங்கன்னா 90% தான் அவுட்புட்டு. ஸோ இது அவுட்புட்டு, இது லாஸு, இது இன்புட்டு. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, பவர் டெவலப்டு ரோட்டாரோட அவுட்புட் கேட்குறாங்க. ஸோ லாஸஸ்ன்றது 10% ஆம்பா. ஸோ இன்புட்ன்றது 100%. ஸோ இப்போ அவுட்புட் எத்தனை பர்சன்டாக இருக்கும், 90% இருந்திருக்கும், ரைட்? அப்போ இங்கே பாருங்கள் எல்லாமே 100ல் தான் ஈக்குவலண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ எல்லாமே 100ல் தான் ஈக்குவலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 100%ன்றது 100 kW. ஸோ இப்போ 10%ன்றது 10 kW, லாஸஸ் 10 kW. அப்போ அவுட்புட் எனக்கு 90 kW தான் இருக்கும். கிளியரா? ஃபார் திஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் இஸ் சி தான். இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ரோட்டார் இன்புட் கொடுத்துருக்காங்க 100 kW, ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்க 10%. அப்போ அவுட்புட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிளாக என்னால் சொல்ல முடியும், ரோட்டாரோட இன்புட் 100%, ஸ்லிப்புன்றது எப்பவுமே லாஸை தான் சொல்லும். ஸ்லிப் இஸ் ஆல்வேஸ் டினோட்ஸ் த ரோட்டார் லாஸ். ஓகேயா? ஸோ இன்புட் இஸ் 100%, லாஸ் இஸ் 10%, அவுட்புட் இஸ் 90%. அப்போ 100% 100 kW, 90% 90 kW தானே, சிம்பிளாக முடிஞ்சிச்சு இல்லை? அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல எஃபிஷியன்சி ஆஃப் இண்டக்ஷன் மோட்டாரை கேட்குறாங்க, எஃபிஷியன்சி ஆஃப் த மோட்டாரை கேட்குறாங்க. இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். த இன்புட் பவர், the input power to the 450 volt 50 Hz 6 pole 3 phase induction motor is running at a speed of 975 rpm. The speed is 975 rpm. The input is 40 kilowatt. இங்க தான் வருது, the power input is 40 kilowatt. The power input P in, the power input is 40 kilowatt.
the power input is 40 kilowatt. So next இங்க என்ன கொடுத்திருக்காங்க, the number of frequency is 50 hertz. So எத்தனை pole இருக்கு, 6 pole. So ரோட்டாரோட ஸ்பீட் என்ன, 975 rpm. ஸ்டேட்டாரோட லாசஸ் என்ன, 1 kilowatt. So அடுத்ததா friction loss என்ன, friction and windage loss 2 kilowatt. என்ன கேக்குறாங்க, efficiency of motor கேக்குறாங்க. சார் இந்த இடத்துல efficiency of motorனா 1 minus s divided by 1 plus s ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா, ஸோ அது எப்பவுமே அப்ராக்சிமேட் எஃபிஷியன்சிக்கு மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஸ்டேட்டார் லாஸை பற்றி கொடுக்கல, ஃப்ரிக்ஷன் லாஸை பற்றி கொடுக்கல, வெறும் ஸ்லிப்பை பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இருந்தால் தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். ஓகேயா, அந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா ஸ்லிப் ஒன்லி அவைலபிள். ஓகேயா, ஸோ ஸ்டேட்டார் லாஸ், ஃப்ரிக்ஷன் லாஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பை த ப்ரொசீஜரில் தான் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்பா, ஒரு டயக்ராமை நம்ம பவர் ஃப்ளோ டயக்ராம் கிளாஸில் வரைஞ்சிருக்குமா. பவர் ஃப்ளோ டயக்ராம் என்ன சொல்லுது, ஸ்டேட்டார் இன்புட், அடுத்ததா ஸ்டேட்டாரோட லாசஸ் ரோட்டாரு, அடுத்ததா அவுட்புட். கரெக்டா, ஸ்டேட்டாரோட லாசஸ், ரோட்டாரோட லாசஸ், மெக்கானிக்கல் லாசஸ். கரெக்டா, ஸ்டேட்டார் லாஸ் எவ்வளவு, 1 கிலோவாட். ஸ்டேட்டார் இன்புட் எவ்வளவு, 40 கிலோவாட். அப்போ ரோட்டாருக்கு எவ்வளோ இன்புட் போயிருக்கும், 39 கிலோவாட். கரெக்டா, அப்போ ரோட்டார் இன்புட் இஸ் 39 கிலோவாட். ஸோ இப்போ ரோட்டாரோட லாசஸ் என்ன சார், ரோட்டாரோட லாசஸ் வில் ஆல்வேஸ் ஈக்குவலன் டு ஸ்லிப்பா. ஸ்லிப்பு, இந்த மெஷினோட ஸ்லிப்பு எத்தனை பர்சன்ட் இருக்கோ அதுதான் என்னோட ரோட்டாரோட லாசஸ். ஸோ இந்த கேஸில் ஸ்லிப்பு என்னப்பா, ஸோ என்ஆர்ன்றது 975, என்எஸோட வேல்யூ நமக்கு தெரியும். சேம் 6 போல் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்துச்சுனாலே என்ஆர் இஸ் 9000. என்ஆர்ன்றது 120 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி என்னப்பா, 15 இன்ட்டு போல் 6. அப்போ என்எஸ் இது, திஸ் இஸ் என்எஸ் 1000 ஆர்பிஎம். ஸோ என்ஆர்ன்றது என்னப்பா, 975 ஆர்பிஎம். ஸோ அப்போ ஸ்லிப்பு கால்குலேட் பண்ணலாமா. ஸ்லிப்புன்றது என்னப்பா, 25 divided by 1000 வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா 1000 minus 975 divided by 1000 வரும், which is என்னப்பா, which is 0.25% தான்ப்பா. ஓகே, இல்லைனா 2.5% அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா 0.025 சொல்லலாம். ஓகே, எப்படின்னா நம்ம சொல்லலாம் 0.025 வேல்யூ. ஓகே, இட் இஸ் a slip வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்க, அப்போ இதுதான் லாசஸ். அப்போ இதுதான் லாசஸ். அப்போ எத்தனை பர்சன்ட் லாஸ் ஆயிருக்கு பாருங்க, பர்டிகுலரா 2.5% வந்து லாசஸ். ஓகேயா, 2.5%, 2.5% லாஸ். ஸோ இப்போ பாருங்க, இன்புட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இன்புட் இஸ் 39 கிலோவாட், லாஸ் இஸ் 2.5%. அப்போ அவுட்புட் என்ன, அவுட்புட் என்னப்பா, சேம் 0.975, அதாவது 97.5%. கரெக்டா, 0.975. இதையும் அதையும் ஆட் பண்ணா நமக்கு 1 வரணும். கிளியர், அப்போ 1 வருமா. அப்போ 0.975 into 39 கிலோவாட், இதுதான் என்னோட ரோட்டார் அவுட்புட். ஓகே, இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணா என்னப்பா வரும், ஆல்மோஸ்ட் we get 38 கிலோவாட். ஓகே, அப்போ ரோட்டாரோட அவுட்புட்ன்றது என்னப்பா வருது, 38 பாயிண்ட் சம்திங் வரும், 38.00 சம்திங் வரும், 0.00 இல்லை 06ன்னு எடுத்துக்கிறேன்பா. ஓகே, 38.06 கிலோவாட்னு இருக்கும், அப்ராக்சிமேட் பண்ணிக்கோங்க 38 கிலோவாட். ஓகே, ஸோ இப்போ ரோட்டாரோட அவுட்புட் வந்து 38 கிலோவாட். கிளியரா, அப்போ பாருங்க, இந்த கிவன் டயக்ராம் எடுத்துக்கோங்க. ஸ்டேட்டார்ல இன்புட் 40 கிலோவாட் கொடுத்தோம், லாஸ் 1 கிலோவாட் போயிட்டு, ரோட்டாரோட இன்புட்டுக்கு 36 கிலோவாட் வந்துச்சு, ரோட்டார்ல லாசஸ் திரும்பவும் 1 கிலோவாட் போயிருக்கு. ஸோ அடுத்ததா ரோட்டாரோட அவுட்புட்டா எனக்கு 38 கிலோவாட் வெளியே வருது. ஸோ இந்த ரோட்டாரோட அவுட்புட்ல இருந்து மெக்கானிக்கல் லாசஸ் இருக்கு எனக்கு. ஸோ தேர் இஸ் அ மெக்கானிக்கல் லாசஸ் விச் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரிக்ஷன் லாஸ். ஃப்ரிக்ஷன் லாஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா 2 கிலோவாட்னு சொல்றாங்க. அகைன் அப்போ இந்த 38ல 2 கழிச்சிருங்க, அப்போ ரோட்டாரோட அவுட்புட் என்னப்பா,
அப்போ ரோட்டாரோட சாரி மெக்கானிக்கல் அவுட்புட், இது ரோட்டார் அவுட்புட் கிடையாது, திஸ் இஸ் நெட் மெக்கானிக்கல் அவுட்புட். அப்போ மெக்கானிக்கல் அவுட்புட்டு ஷாஃப்ட் பவர் எல்லாமே ஒன்று தான். அப்போ 36.06 கிலோவாட்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ இதுதான் என்னோட ரோட்டாரோட ஷாஃப்டோட அவுட்புட்டு. ஓகே, இது ரோட்டாரோட அவுட்புட்டு. ஸோ அடுத்ததா பி ஷாஃப்ட் நெட் அவுட்புட். ஓகே, நெட் அவுட்புட் வேணும்னா 38.06 மைனஸ் 2 36.06 கிலோவாட். கிளியரா? அப்போ இதுதான் என்னோட நெட் அவுட்புட், தட் இஸ் 36.06 கிலோவாட். இப்போ எனக்கு என்ன வேணும்? ஐ நீட் எஃபிஷியன்சி, தட் இஸ் பி ஷாஃப்ட் நெட் divided by P in, which is 36.06 divided by 40. ஸோ இப்போ 36னா என்ன பார்த்தா 10 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ 90.06 இல்லை 90க்கு ஒரு வேல்யூ இருக்கணும். 90 38ன்னு எடுத்தோம்னா 90. ஓகேயா? ஸோ இது அப்ராக்சிமேட் பண்ணால் 19 இருக்கணும். பட் 90 உடைய மைன்யூட்டாக அதிகமான வேல்யூ இருக்கணும். ஸோ இந்த இடத்துல 91% வராதுப்பா. ஓகேயா? உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, நியரில் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேரியேஷன்ஸ்ல தான் இருக்கும். 91 வராது, பார்த்தா கேன்சல் பண்ணீங்கன்னா 91 வராது, 92வும் வராது, 90.06 தான் வரும். பர்டிகுலராக 90 தான், அது ரொம்ப மைன்யூட்டான ஒரு வேல்யூ தான். ஓகே, அது 90 தான். ஆப்ஷன் சி தான். And efficiency of the rotor என்றது that is 90 kilowatt. So clear தானப்பா? up to this clear அப்போ option C. அடுத்த क्वेश्चन போலாமா? So அடுத்ததா the approximate value of efficiency, இங்க பாருங்க திரும்ப the approximate value of efficiency running at a slip. இங்க பாருங்க இந்த givenல efficiency கேக்குறாங்க திரும்பவும். So இது என்ன? 1 divided by 1 plus s efficiency இல்ல, s divided by 1 plus s கிடையாது, s divided by 1 minus s கிடையாது. s இப்போதானே நம்ம பார்த்தோம். approximate efficiency of motorனா இதுதான். ஓகேயா? 1 minus s divided by 1 plus s. ஓகேயா? so efficiency of rotorனா 1 minus s. கிளியரா? இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்ப்பா. இது இந்த ஃபார்முலாவை எப்ப மட்டும் நீங்க யூஸ் பண்ணணும்? when the slip only given. ஓகேயா? when slip only given, இந்த ரெண்டுமே when slip given. ஸ்லிப்ஸ் மட்டும் கொடுத்திருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலாஸை எடுத்துக்கணும். ஸ்டேட்டார் இன்புட் லாஸ் எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்னா நீங்க எஃபிஷியன்சி படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் சி. இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும். மோட்டாரோட எஃபிஷியன்சி கேட்டா மோட்டாரை கேட்கறாங்கன்னா இது, ரோட்டாரை மட்டும் கேட்கறாங்கன்னா இது. ஓகே, இதை கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ரெகுலரா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அடுத்ததா நெக்ஸ்ட், a center zero ammeter is connected in the rotor circuit. ஸோ ரோட்டார்ல ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணப்போ அது எதை சொல்லுச்சுன்னா ஒரு 30 ஆசிலேஷன்ஸ் பர் மினிட்ல நடந்ததை சொல்லுது. ஓகேயா? ஸோ ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ் தெரியும் இப்போ. ஸோ என்ன? 30 ஆசிலேஷன்ஸ் பர் மினிட். ஸோ இப்போ இதுல இருந்து என்னால் ரோட்டார் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க முடியும் சார். ஏன்னா இது மினிட்ல இருக்கு, ஃப்ரீக்வன்சின்றது செகண்ட்ஸ்ல இருக்கணும், அவ்வளவுதான். ரோட்டாரோட ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா 30 divided by 60 செகண்ட்ஸ். ஸோ இப்போ என்னப்பா? தட் இஸ் 1/2. ஃப்ரீக்வன்சி இஸ் 0.5 ஹெர்ட்ஸ். ஓகே, அப்போ ரோட்டார்ல இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் ஓட ஃப்ரீக்வன்சி இதுதான். ஸோ திஸ் இஸ் த இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆஃப் ரோட்டார் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதுதான் இந்த ரோட்டார்ல இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் ஓட ஃப்ரீக்வன்சி. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அட் ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷன், at running condition, frequency of induced EMF in rotor is given as SF. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ரோட்டார்ல இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் ஓட ஃப்ரீக்வன்சியை எஸ்எஃப்னு எழுதுவோம் நம்ம கிளாஸ்ல.
கரெக்டா? ரோட்டாரோட frequency of induced EMF தான் slip times of frequency இருக்கும்னு நமக்கு தெரியும் ரன்னிங் கண்டிஷன்ல. ஏன்னா இது ரன் ஆயிட்டு இருக்கு, ரன் ஆனதுனால தான் எனக்கு அங்க ஒரு frequency காமிக்குது. ஓகேயா? அப்ப ரோட்டார் ரன் ஆயிட்டு இருக்கிறப்போ அந்த ரோட்டார்ல இன்டியூஸ் ஆன EMF ஓட frequencyன்றது slip times of frequency இருக்கும்னு தெரியும். ஓகேயா? அப்ப அந்த இடத்துல supply frequency f ன்றது supply frequency. சோ இந்த s ன்றது slip. அடுத்ததா இதுதான் SF. சோ இந்த 0.05 தான் SF பா. 0.5 சாரி 0.5 ன்றது தான் SF. சோ frequency இங்க கொடுத்திருக்காங்க 50 Hz. ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப S is equivalent to 0.5 divided by 50. அப்ப இத மேலேயும் கீழே ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get 1 divided by 100. அப்ப ஸ்லிப் என்னப்பா வருது 1%. பர்சன்ட்ல சொன்னா 1% or 0.01. வேல்யூல சொன்னா 0.01. ஓகே, அப்ப ஸ்லிப்போட வேல்யூ என்னால கண்டுபிடிக்க முடியும். ரோட்டாரோட frequency கொடுத்திருக்காங்கப்பா. ரோட்டாரோட frequency ஆசிலேஷனா கொடுத்திருக்காங்க, மினிட்ல கொடுத்திருக்காங்க. நம்ம அத செகண்டுக்கு மாத்தினா ரோட்டார் frequency தெரியும். அடுத்ததா ரோட்டாரோட frequency ஃபார்முலா தானே SF. இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணா ஸ்லிப் கிடைச்சிரும். அப்ப ஸ்லிப் கிடைச்சிருச்சுன்னா சோ என்னால ஈஸியா ரோட்டாரோட ஸ்பீடை சொல்ல முடியும். ஸ்லிப்ன்றது என்ன 1/100. சோ அடுத்ததா என்னோட NS என்ன 1000 RPM minus NR divided by 1000 அடிச்சீங்கன்னா you will get here 10. just அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், இந்த 10 மைனஸ் ஆயிடும். NR you will get 990. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்லிப் 1% னா 1% நீங்க டிராப் பண்ணிடுங்க. 1000ல 1% ன்றது 10, 100ல 1% ன்றது 1. கரெக்ட்டா? அப்ப 1000ல 1% ன்றது 10, அத மைனஸ் பண்ணா 990 தான் RPM. கிளியரா? அவ்வளவுதான். ரோட்டார் ஸ்பீட் இஸ் 990. கிளியரா? சோ ஈஸி தானே. நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்ததா, when the rotor of the three phase induction motor runs at a synchronous speed, NR இங்க என்னவா இருக்கு? rotor is NS. rotor of a three phase induction motor runs at a synchronous speed. என்னோட rotor synchronous speedல rotate ஆகுது. புரியுதா? என்னோட rotor synchronous speedல rotate ஆகுது. சோ இப்போ என்ன கேக்குறாங்க? the rotor frequency, the frequency of induced EMF. EMF in rotor. சோ என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. the frequency of induced EMF in the rotor என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? இது எப்பவுமே slip times of supply frequency-ஆ இருக்கும்னு தெரியுமா? அடுத்ததா இந்த கண்டிஷன் அவங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? இந்த ரோட்டாரோட ஸ்பீடு ஸ்டேட்டாரோட ஸ்பீடுக்கு சேம் பா அப்படினு சொல்றாங்களா? அப்ப therefore இதுக்கு இந்த வேல்யூக்கு ஸ்லிப் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஸ்லிப் is equivalent to NR minus NS divided by NS minus NR so numerator 0, அப்ப slip is 0. அப்ப இது கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 ன்னு தான் வரும். ஆன்சர் இஸ் 0 தான். புரியுதா? ஆன்சர் இஸ் 0. சிம்பிள் தான். the frequency of induced EMF in rotor ன்னா slip times of frequency. இந்த given questionல ரோட்டாரோட frequency ரோட்டாரோட ஸ்பீட் என்னன்றாங்க? when the rotor of a three phase induction motor runs at a synchronous speed, NR equivalent to NS. அப்ப slip calculate பண்ணீங்கன்னா 0. அப்ப frequency of induced EMF in the rotor ன்றது that is 0. okay, the frequency of induced EMF in the rotor ன்றது 0. so clear தானே? அப்ப answer for this question is 0. okay, அடுத்த question போலாமா? yes, 0 தான் சுத்தி கரெக்ட். so next question போலாம். புரியுது இல்ல? ஈஸியா தானே இருக்கு. so அப்ப next question. so next question pa, the voltage across any two slip rings of a slip ring induction motor at a standstill is 0. so ஒரு slip ring induction motorல standstillல இருக்கிறப்போ அதோட voltage 0 100 ன்னு சொல்றாங்க. that is E20. ரோட்டாரோட EMF is 100 volt. அடுத்ததா, ரோட்டாரோட winding resistance R2 ன்றது 0.4 ohm per phase. ஓகேயா? ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.4 ohm per phase. ஸ்லிப் கொடுத்திருக்காங்க. ஸ்லிப்ன்றது 4% தான். சோ என்ன கேக்குறாங்க? the rotor current in the motor, rotor current in the motor I2 என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க.
ஸோ இப்போ நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் I2க்கு என்ன சார் ஃபார்முலா, I2ன்றது that is S into E2 naught divided by R2 சார். ஓகேயா, S into E2 naught divided by R2 சார். அடுத்ததா இந்த மெஷின் ஒரு ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மெஷினாக இருக்கிறதுனால ஸோ இந்த E2வை நீங்கள் டைரக்டாக எடுத்துக்க கூடாது. இந்த E2 இஸ் a லைன் வோல்டேஜ். ஓகே, பிகாஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் டியூரிங் இட் ஸ்டார்டிங் இட் இஸ் ஸ்டார்டட் அட் அ ஸ்டார் கனெக்டட். ஓகே, ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார் கனெக்ஷனாக இருக்கும். ஸ்டார் கனெக்ஷனில் என்னப்பா, ஸோ எப்பவுமே இந்த கரண்ட் பர் ஃபேஸ் கரண்ட் இதுவுமே என்னவா இருக்கணும், பர் ஃபேஸாக இருக்கணும், இதுவுமே பர் ஃபேஸாக இருக்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இங்கே 100 வோல்ட்னு சொல்கிறாங்கல்ல, திஸ் இஸ் லைன் வோல்டேஜ். ஸோ எனக்கு என்ன வேணும், ஃபேஸ் வோல்டேஜ் வேணும்னா லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3. அப்போ ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் 100 டிவைடட் பை √3 சார். அவ்வளவுதான் சார். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸ்லிப்ன்றது 4%, அப்போ 0.04. ஸோ அப்போ E2 பர் ஃபேஸ் என்ன, 100 டிவைடட் பை √3. சார் இந்த 100 டிவைடட் பை √3 ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். 1 டிவைடட் பை √3னா 57.7%. அப்போ 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 57.7 தான். ஓகே, அப்போ 100 டிவைடட் பை √3னா 57.7. அடுத்ததா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் பர் ஃபேஸ்ன்றது என்ன, 0.4. ஓகே, 0.4. அப்போ அடிச்சா என்ன சார் வருது, ஸோ இந்த இடத்துல யூ வில் கெட் 10 பிலோ. அப்போ என்னப்பா வரும், 5.77 amps. தட்ஸ் இட். ஓகே, இந்த இடத்துல சிம்பிள் தான்ப்பா. இந்த இடத்துல என்னோட ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நம்ம ஸ்டார் கனெக்ஷனை தான் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே எல்லாமே ஃபேஸ் கனெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸு ரோட்டார் கரண்ட்டையும் பர் ஃபேஸில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்போ ரோட்டார் கரண்ட் பர் ஃபேஸ் வேணும்னா S into E2 naught per phase divided by R2 per phase. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் பர் த பர் ஃபேஸ் அண்ட் ஸ்லிப் எல்லாமே பர் ஃபேஸில் நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ அப்படி மாற்றிட்டு நீங்கள் டிவைட் பண்ணால் வாட் வி கெட் 5.77 ஆம்பியர் அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரிமைனிங் ஆல் ஆஃப் த ராங். ஸோ புரியுதாப்பா? ஸோ இந்த செக்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்காப்பா? புரியுது இல்லை? ஸோ இதில் எந்த டவுட்ஸும் இல்லைல்லப்பா? கிளியர் தானே? ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேயா? ஸோ வெளியே ரொம்ப நாய்ஸாக இருக்குது. ஸோ ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி நாய்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த நாய்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்ததாக நான் உங்களுக்கு நாய்ஸ் இல்லாதப்போ கிளாஸை ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுடுறேன். ஓகேப்பா? ஸோ இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூப்பா.